தங்கத்தமிழ் யூடியூப் சேனல். வணக்கம். இந்த கோயில் பக்கத்து பாருங்கள், கோயில் இருக்குது பாருங்கள். இது ஐயனார் கோயில். ஐயனார் கோயில் பாருங்கள், போன வருஷத்தில் கட்டினது. அதுக்கு முன்னாடி அரச மரம் வளர்த்துட்டு வரேன். இது பூரா நான் தான் அரச மரம் வளர்த்துட்டு வரேன். இது பூரா நான் தான் சுற்றி இது பூரா வெட்டி மேடு போட்டு தண்ணி தேங்குற மாதிரி. இங்கே பாருங்க, அரச மர இலை தெரியுதா? அரச மர இலை. நான் தான் அரச மரம் வளர்த்துக்கிட்டு வரேன். கோயில் பக்கத்தில் அரச மரம் இருக்கிறது வழக்கம். ரொம்ப எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி நான் அரச மரம் வளர்த்துக்கிட்டு வரேன். சுற்றி பாத்தி கட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னா மழை தண்ணி வந்து இந்த பக்கம் வர்ற தண்ணிலாம் இப்படி இது வழியாக தேங்கி இந்த கண்ணுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஈரத்தன்மை இருக்கும், தண்ணி தேக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வர பாத்தி கட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள். பாத்தி கட்டி சுற்றி வர பாத்தி கட்டி வச்சுருக்கிறேன். அந்த பக்கம் மட்டும் தண்ணி வந்துச்சுன்னா தேங்குற மாதிரி வச்சுருக்கிறேன். தண்ணி இருந்தால் தேங்குற மாதிரி. இந்த கோயில் அரச மரம் முன்னாடியே சுற்றி வர நான் தான் இப்படி பாத்தி கட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள். மரம் அரச மரம் இருந்துச்சுன்னா பல குருவிகள் வரும். குருவிகள் பறவைகள் வந்து இருக்கும். பறவைகள் வாழறதுக்கு அது ஒரு இடமாக அமையும். அதனால் இந்த அரச மரத்தை பாதுகாத்துட்டு வர்றேன். தண்ணி அப்பப்போ வெயில் காலத்தில் தண்ணி நான் ஊற்றுவேன். மழை காலத்தில் மழை பெஞ்சிரும். அது 6 மாதம் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். அந்த கண்ணை வச்சாங்க. நான் தான் அதை பாதுகாத்துட்டு வரேன். அரச மரத்தை கோயில் முன்னாடி இது பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குது. இதை விட அந்த அரச மரம் நல்ல நிழல் கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை. அதனால் வளர்த்துக்கிட்டு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.